கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இருக்கிறதா, வேறு வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது பிஜேபி அதிமுக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான கடுமையான முயற்சியில் அந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மதச்சார்பான அந்த கூட்டணியை தோற்கடிப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று. அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில்தான் 2026 தேர்தலை சந்திப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் அதை தோற்கடிப்பதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இத்தகைய சூழ்நிலையில் அதை எதிர்த்து அந்த மதச்சார்பு கொள்கைக்காக மதச்சார்பான அந்த அணியை தோற்கடிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம். அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருமே அதுதான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் அவர்களால் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள். அதிமுக பாஜக வலிமையா போயிட்டு இருக்காங்க. அவங்களை தோற்கடிக்கிறது கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிடுறீங்க. அப்போ நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் காம்ப்ரமைஸ்னா நீங்க அதிக அளவில் சீட்டை கண்டெஸ்ட் பண்ணணும். போன தடவையோட 2021 கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை அதிக அளவு பண்ணணும்னு சொல்றீங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது.